Standard 10, Unit 7, Exercise 7.1, Question number 4. A right angle triangle PQR where angle Q equals 90 degree is rotated about QR and PQ. If QR equals 16 cm and PR equals 20 cm, compare the curved surface areas of the right circular cone so formed by the triangle. அதாவது என்னன்னா ஒரு ட்ரையாங்கிள் வந்து ரொட்டேட் பண்ணும்போது அது கோனாக மாறும்ன்றது நமக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வந்து ஆங்கிள் கியூ வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது கியூன்னு எடுக்கணும். அண்ட் இப்படி தான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கியூஆர் கொடுத்துட்டாங்க 16 சென்டிமீட்டர் அண்ட் பிஆர் வந்து 20 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொட்டேட்டட் அபவுட் கியூஆர். ஸோ கியூஆர் வச்சுக்கிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன, அண்ட் தென் பிக்யூவை வச்சுட்டு ரொட்டேட் பண்ணும்பொழுது அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறத நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா பிக்யூ வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுறோம். அதாவது பிக்யூவை பிடிச்சிக்கிட்டு அந்த ட்ரையாங்கிளை வந்து ரொட்டேட் பண்ணால் இப்படி ஒரு ஃபார்ம் ஆகும். ரொட்டேட் பண்ணும்போது இந்த பேஸ் வந்து ஒரு ரோ போயிட்டு ஒரு ரவுண்ட் வந்து போயிட்டு வரும் இல்லையா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கோன் மாதிரி கிடைக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இது பிக்யூ வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுற ஒரு ட்ரையாங்கிளில் பிக்யூ வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ கியூஆர் வந்து நமக்கு தெரியும். கியூஆர் ஈக்குவல் டு ரேடியஸாக மாறும் 16 சென்டிமீட்டர் அண்ட் தென் ஸ்லாண்டிங் ஹைட் வந்து எல் வந்து 20 சென்டிமீட்டராக மாறும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா சிஎஸ்ஏ ஆஃப் ட்ரையாங்கிள் சிஎஸ்ஏ ஆஃப் கோன் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கியூஆரை வச்சுக்கிட்டு ரொட்டேட் பண்ணுறோம். கியூஆரை வச்சுக்கிட்டு ரொட்டேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே கியூஆர் வந்துடும். ஸோ அப்போது கியூஆர் பி. ஓகேவா? ஸோ அப்போது இந்த பிஆர் எப்படி வந்துடும். இப்போ கியூஆர் வந்து மேலே வந்துடும் 16 ஹைட் ஆகிடும். இங்கே அதே பிஆர் வந்து ஸ்லாண்டிங் ஹைட்டாகவே இருக்கும். ஆனால் ரேடியஸ் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்ம இந்த சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கும் போது இதுக்கு தனியாக ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிஎஸ்ஏ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கியூஆரை பேஸாக வச்சு ரொட்டேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இது வந்து கேஸ் 1, இது கேஸ் 2. ஸோ இப்போ நம்ம கேஸ் 1ல் என்ன பண்ணுறோன்னா பிக்யூ when it is rotated about PQ, the CSA of cone. ஸோ அப்போது பிக்யூ வச்சு ரொட்டேட் பண்ணும்பொழுது சிஎஸ்சி ஆஃப் கோன் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஆஃப் கோன் ஃபார்முலா என்னது, πRL ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் வந்து சிஎஸ்சி ஆஃப் கோன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பை வேல்யூ தெரியும் 22/7. ஆர் வந்து என்னது 16 அண்ட் தென் ஸ்லாண்டிங் ஹைட் எல் ஈக்குவல் டு 20 இல்லையா? ஸ்கொயர் இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம சென்டிமீட்டர் ஃபைனலி கொடுக்க போகிறோம். இப்போது இதில் எதுவுமே கேன்சல் ஆகாது. ஸோ எல்லாமே நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 22 × 16 2 சார் 3320 வரும் பை 7. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 22 × 320 0 4 6 640 கிடைக்குது. ஸோ 10 740 7040/7 கிடைக்குது. ஸோ இது நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 1005.7 அப்படின்னு கிடைக்கும். இதை நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணும்போது 1005.7 சம்திங் 71 கிடைக்கும். ஓகேவா? ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சிஎஸ்சி ஆஃப் கோன் வென் ரொட்டேட்டட் அபவுட் பிக்யூ வச்சு ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு என்ன சிஎஸ்சி கிடைக்குது 1005.71 கிடைக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கேஸ் 2 எடுக்கிறோம். ஸோ இப்போ கேஸ் 2ல் ரொட்டேட்டட் அபவுட் கியூஆர் வச்சு ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ கியூஆர் வச்சு ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு ரேடியஸ் தெரியாது. பட் ஆனால் என்ன தெரியும், ஸ்லாண்டிங் ஹைட் தெரியும் அண்ட் தென் ஹைட் தெரியும், கோனோட ஹைட் தெரியும். ஸோ அப்போது இதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா எல் ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இதில் எல் வந்து நமக்கு தெரியும் என்னது, ஸ்லாண்டிங் ஹைட் ஈக்குவல் 20 இல்லையா? ஸோ இப்போ 20 ஸ்கொயர் மைனஸ் ஹைட் வந்து 16. ஸோ 16 ஸ்கொயர். ஸோ 20 ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு 400, 16 ஸ்கொயர் பண்ணால் 256. ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா
144னு கிடைக்கும். ஸோ 140யோட ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்னு உங்களுக்கே தெரியும், 12 இல்லையா? ஸோ அப்போ தேர்ஃபோர் ரேடியஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ CSA ஆஃப் கோன் when rotated about QR. ஓகேவா? ஸோ rotated about QR. ஸோ அப்போ QR வச்சுட்டு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது என்ன CSAன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், பை RL. ஸோ பை 22/7 ஸ்கொயர் யூனிட்ஸ் அண்ட் ஆர் தெரியும் 12 அண்ட் ஸ்லாண்டிங் ஹைட் 20 இல்லையா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 12 2s are 24 214 கிடைக்கும் டிவைடட் பை 7. ஸோ இதை நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 240 × 22 480 480 5280/7 கிடைக்கும். இதை நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 700 சம்திங் கிடைக்கும். பாருங்கள், 7 7s are 49, ரிமைனிங் 338, 5 7s are 35, ஸோ ரிமைனிங் 3 அடுத்து 0 கொண்டு வரும். 4 7s are 28, ரிமைனிங் 2 அகெயின் 0 2 பாயிண்ட் வச்சு 0 சேர்ப்போம் இல்லையா? ஸோ 0.2 14 அகெயின் 6 வரும்போது 7 7s are 14, 8 7s are 56னு வரும். ஸோ அப்போது உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். 754.28 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ கம்பேர் பண்ணுங்கள், ரெண்டுத்தோட CSAவும் கம்பேர் பண்ணும்போது PQ ரொட்டேட் பண்ணும்போது இதோட CSA என்ன, QR வச்சு ரொட்டேட் பண்ணும்போது இதோட CSA என்ன. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லார்ஜர் எது லார்ஜர் when rotating about PQ is larger than QR இல்லையா? ஸோ அதை நம்ம ரிசல்ட்டாக கொடுக்கணும். ஸோ தேர்ஃபோர் நான் இங்கே இடம் இல்லை, ஸோ இதிலே முடிச்சிடணுன்றதுக்காக இப்படி வரேன் நான். ஓகேவா? ஸோ அப்போது 1005.71 is greater than 754.28 இல்லையா? ஸோ தேர்ஃபோர் CSA of the cone when rotated about space இல்லை about PQ is larger. ஓகே, ஸோ நம்ம இப்படி தான் வந்து ரிசல்ட் கொடுக்கணும். ஓகே, ஸோ CSA of cone when rotated about PQ is larger. ஓகே, ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னும்போது நீங்கள் என்கிட்ட டவுட் கேட்கலாம், அதுக்கு நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் ரிசல்ட் கொடுக்கும்போது என்ன கொடுக்கணும், CSA of the cone when rotated PQ is larger. ஏன்னா இங்கே கம்பேர் பண்ணும்போது இதோட CSA தான் அதிகமாக இருக்குது QR விட. அதனால நம்ம PQ cone is larger than QR அப்படின்ற நம்ம ரிசல்ட் கொடுக்குறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.